சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் புதினா சட்னியும் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சப்பாத்தீஸ்க்கு எல்லாம் ஜாம், பீனட் பட்டர், நட்டல்லா இதெல்லாம் டானிஷாயும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பாக்ஸ்லையும் பேக் பண்ணிட்டாங்க. அப்படியே பேக் பண்ணிட்டு ஒசூரில் இருக்க பண்ட ஆஞ்சநேயா கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த ஸ்ராவண மாசத்துல ஒரு சனிக்கிழமை இந்த கோயிலில் அத்தை மாமா அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க. இது வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாட்டர்டேக்கு சொல்லியிருந்தாங்க. அத்தையும் மாமாவும் காலையில் அபிஷேகம் டைமுக்கே போயிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு. நாங்கள் குழந்தைங்களாம் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும்ட்டு ரெடி ஆகிட்டு இந்த டைமுக்கு ஒரு 10:30, 11க்கு போனோம். கோயிலில் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பர்கூருக்கு கிளம்பிட்டோம். பர்கூர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஊர். இங்கே எதுக்கு போனோன்னா டானிக் வந்து ஸ்பைக்ஸ் வாங்கணும். நாங்களும் பார்க்காத ஷோரூம் இல்லை, எங்களுக்கு தேவையான மாடல் அவளோட சைஸ்க்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா டானியோட கோச்சும் சொல்லியிருந்தாரு. கூட கோச்சிங் வர பசங்களும் இங்கே வாங்கிட்டு சொன்னாங்க, இங்கே எல்லா மாடலும் இருக்குது, எல்லா சைஸும் கிடைக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்பைக் சேல் பண்ணுறவரும் நேஷ்னல் பிளேயர்ன்ட்டு அங்கே போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது. ஸோ அவரும் நல்ல சஜஷன் கொடுத்தாரு. எந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்பைக்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கைட் பண்ணார். வாங்கி முடிச்சுட்டு காரில் ஏறிட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டு வந்திருந்த சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒசூருக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு ஜென்மாஷ்டமி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். போகிற வழியில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் மழை பெஞ்சுது. போக போக ரொம்ப மழை ஜாஸ்தியாகிடுச்சு. ரோட்டில் எதுவுமே தெரியாத அளவுக்கு. ஒரு 5:45 போல் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம்.